ஆல்ரெடி உள்ளுக்குள்ளேயே 1008 பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. உங்களுக்குலாம் ஸ்டூடெண்ட் பெர்மிட் கிடைக்குமா? ஸ்டூடெண்ட் பெர்மிட் ஒர்க் பெர்மிட்டா மாத்த முடியுமா? ஒர்க் பெர்மிட் பிஆர் ஆகுமா? இதெல்லாம் யோசிச்சுனே இருக்கும்போது காஸ்ட் ஆஃப் லிவிங் ஒரு லெவலுக்கு போயிட்டு இருக்கு, ரெண்ட் ஓவரா போயிட்டு இருக்கு. இந்த பஞ்சாயத்து நடுவில் நம்ம ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனோன்னு போட்ட நிறைய கையெழுத்துல ஃபர்ஸ்ட் வந்து கனடாவுக்கும் மெக்சிகோக்கும் 25% டேரிஃப். அது என்னதான் மேட்ரு அப்படின்னு நெட்ல போட்டு பார்த்தா, கனடா வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது இல்லையா, அந்த ப்ராடக்ட்டை யூஎஸ்ல இருக்கிறவங்க வாங்கினாங்கன்னா அவங்க அதுக்கு 25% டாக்ஸ் பே பண்ணுவாங்க. சரி, அவங்களுக்கு தானே பே பண்றாங்க, நம்மளுக்கு என்ன கவலை அப்படின்னு யோசிச்சோம்னா, இவ்வளோ அதிகம் கொடுத்து எதுக்கு நான் அந்த ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்குள்ளேயே ஏதாவது வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ கனடாவுக்கு மார்க்கெட் கம்மியாகும், எக்ஸ்போர்ட் கம்மியாகும், திருப்பி நம்ம தலை மேல தான் அது விழும். In terms of 25% on Mexico and Canada because they're allowing vast numbers of people. Canada's a very bad abuser also. Vast numbers of people to come in and fentanyl to come in. When do you think you would enact those? I think February 1st. கனடால இருக்கீங்க அப்படின்னா இந்த டேரிஃப்னால என்ன இம்பாக்ட் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சப்போஸ் யூஎஸ்ல இருந்து பாக்குறீங்கன்னா அங்க இருந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. முதல் பால்லே அடிச்சாம்பாரா சிக்ஸர் அப்படின்ற மாதிரி தான் எடுத்தோன்னு அதிரடியா ஆரம்பிச்சிருக்காரு. போக போக இந்த செவர் எத்தனை பேரை காவு வாங்க போகுதுன்னு பார்ப்போம்.